இப்போ வந்து கொள்ளு பருப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து நான் கொள்ளு பருப்பு ஒரு 150 கிராம் கொள்ளு பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சி போட்டு மஞ்சத்தூள் பூண்டு போட்டிருக்கேன். அது கூட தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய். இது எதுக்குன்னா நல்லா வெந்துடும், அதுக்காக விளக்கெண்ணெய் ஒரு 2-3 சொட்டு அந்தளவுக்கு விட்டால் போகுது. அப்புறம் வந்து வரமிளகா, குழம்புக்கு தேவையான அளவு வரமிளகா நான் 4 வரமிளகா போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 5-6 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கசகசன்னு வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வேகணும். நான் வந்து 6-7 விசில் விட்டேன். கொள்ளு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது, நம்ம கொஞ்சம் விசில் அதிகமாக தான் விட்டுறணும். இப்போ இது எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தாளிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு புளி உங்களுக்கு தேவைன்னா புளி போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சமாக புளி போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அது அரைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், இதையும் இது கூட போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா கொள்ளு பருப்பு தயார். சூப்பராக இருக்கும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு கடைஞ்சாச்சு. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இப்படி தான் நாங்கள் கொள்ளு பருப்பு செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம். சாப்பாடும் ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு அப்படியே கொள்ளு பருப்பை கெட்டியாக போட்டு அப்படியே சாப்பிட்டுதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, அதனால் நானும் அதே மெத்தட்லேயே செய்வேன். நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.